ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ் சேனல்ல இன்னைக்கு ஒரு 10 கொஸ்டின் டெஸ்டா பார்க்க போறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் 1. பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்பது ஆன்சர் மொழிபெயர்ப்பு நூல். பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்பது மொழிபெயர்ப்பு நூல். 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். இந்த நூலின் ஆசிரியர் இந்திரன். கொஸ்டின் 2. இந்திரனுக்கு பொருந்தாத துறை கண்டறி. ஆன்சர் இசை. இந்திரனுக்கு பொருந்தாத துறை இசை. இந்த நூல் வெளியில கவனிச்சு பாருங்க. இந்த நூல் வெளி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல பக்கம் 8ல இருக்கு. ராஜேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட கவிஞர், சிறந்த கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர். உரிய மொழி கவிஞர். மனோரமா பிஸ்வாசி பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் எனும் நூலின் மொழிபெயர்ப்பு நூலாக 2011ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமியின் விருது பெற்றுள்ளார். முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை நூல்களையும், தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் படைத்துள்ளார். வெளிச்சம், நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். வால் விட்மன் என்பவர் ஆங்கிலத்திலிருந்து தமிழில், சங்கர் ஜெயராமன், மல்லார்மே பிரெஞ்சு மொழியில் இருந்து தமிழ் மொழியில், வே. ஸ்ரீராம், பாப்லோ நெருடா ஆங்கிலத்திலிருந்து தமிழில், ஆ. ரா. வெங்கடாசலபதி. இந்திரனுக்கு பொருந்தாத துறை இசைத்துறை. கொஸ்டின் 3. பாயிரம் இல்லது டேஸ் அன்றே. ஆன்சர் பனுவல். பாயிரம் இல்லது பனுவல் அன்றே. கொஸ்டின் 4. நன்னூலின் ஆசிரியர். ஆன்சர் பவணந்தி முனிவர். நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். கொஸ்டின் 5. நன்னூல் கூறும் இலக்கண வகை. ஆன்சர் எழுத்து சொல். நன்னூல் கூறும் இலக்கண வகை எழுத்து சொல். கொஸ்டின் 6. வைத்தார் என்னும் சொல்லின் விகுதி. ஆன்சர் ஆர். வைத்தார் என்னும் சொல்லின் விகுதி ஆர். கொஸ்டின் 7. நன்னூலை பவணந்தி முனிவர் டேஸ் வேண்டுகோளால் இயற்றினார். ஆன்சர் சீயகங்கன். நன்னூலை பவணந்தி முனிவர் சீயகங்கன் வேண்டுதலால் இயற்றினார். இந்த நூல் வெளியே நல்லா கவனிச்சு பாருங்க. நன்னூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் ஆகும். இது பொது ஆண்டு 13ஆம் நூற்றாண்டில் பவணந்தி முனிவரால் இயற்றப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும். பவணந்தி முனிவர் இயற்றிய இந்த நன்னூல் பார்த்தீங்கன்னா எழுத்து அதிகாரம், சொல்லதிகாரம் என 2 அதிகாரங்களை கொண்டுள்ளது. எழுத்து அதிகாரம் எழுத்தியல், பதவியல், உயிரிற்று புணரியல், மெய்யிற்று புணரியல், உருவு புணரியல் என 5 பகுதிகளாகும். சொல்லதிகாரம் பெயரியல், வினையியல், பொதுயியல், இடையியல், உரியியல் என 5 பகுதிகளாகவும் அமைந்துள்ளன. அடுத்த லைன் நல்லா கவனிச்சு பாருங்க. சீயகங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் என பாயிரம் குறிப்பிடுகிறது. ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புத்தூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோவில் உள்ளது. அங்க பாத்தீங்க அப்படின்னா பவணந்தி முனிவரின் உருவ சிலை இன்றும் உள்ளது. பவணந்தி முனிவர் அவர்களுடைய சிலை. நன்னூலை பவணந்தி முனிவர் சீயகங்கன் வேண்டுதலால் இயற்றினார். கொஸ்டின் 8. பாயிரம் டேஸ் வகைப்படும். ஆன்சர் 2. பாயிரம் 2 வகைப்படும். பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என 2 வகைப்படும். பொது பாயிரத்தில் கூறப்படும் செய்திகள். ஆன்சர் 5. பொது பாயிரத்தில் கூறப்படும் செய்திகள் 5. நூலின் இயல்பு. ஆசிரியரின் இயல்பு. கற்பிக்கும் முறை மாணவர் இயல்பு. கற்கும் முறை என்னும் 5ஐயும் கூறுவது பொது பாயிரம். கொஸ்டின் 10. சிறப்பு பாயிரத்தில் கூறப்படும் செய்திகள்.
ஆன்சர் 8. சிறப்பு பாயிரத்தில் கூறப்படும் செய்திகள் 8. சிறப்பு பாயிரத்தில் கூறப்படும் செய்திகள் 8. ஸோ இதோடைய விரிவாக்கம் வந்து 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பக்கம் 10ல் இருக்கு. இந்த 10 கொஸ்டின்லாம் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.